இலவசமாக மளிகை பொருள் தராத ஆத்திரத்தில் மளிகை கடை சூறையாடப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிதான் இது. நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் சொந்தமாக மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பாஸ்கரனின் மளிகை கடைக்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி சக்திவேல் பணமின்றி மளிகை பொருட்கள் மற்றும் மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. பாஸ்கரன் தர மறுக்கவே ஆத்திரத்தில் சக்திவேல் கடையை சூறையாடினார். கடையின் முன்கிருந்த முட்டை உள்ளிட்ட மளிகை பொருட்களை சக்திவேல் சாலையில் வீசினார். இதையடுத்து சக்திவேலின் உறவினர்கள் வந்து அவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். இருப்பினும் சிறிது நேரத்தில் அரிவாளுடன் வந்த சக்திவேல் கடையின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து நொறுக்கினார். இந்த சம்பவம் தொடர்பாக பாஸ்கரன் அளித்த புகாரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே நடைபெற்ற திருட்டு தொடர்பான வழக்கில் திடீர் திருப்பமாக வீட்டு உரிமையாளரே பொய் சொல்லி காவல்துறையை ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது. மணலியை சேர்ந்த அஜித்குமார் அந்தமானில் சிறப்பு ராணுவ அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அவருடைய மனைவி சுபலலிதா மற்றும் மகன் மட்டும் வீட்டில் வசித்து வரக்கூடிய நிலையில் பொங்கல் விடுமுறையை கழிக்க ஹைதராபாத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி வீட்டுக்கு வந்தபோது முன்பக்க கதவு கடப்பாறையால் உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் சிதறி கிடப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் தந்த சுபலலிதா 22 சவரன் தங்க நகை 12,000 ரூபாய் பணம் கொள்ளை போனதாக தெரிவித்தனர். ராணுவ வீரரின் வீட்டில் நடைபெற்ற கொள்ளை என்பதால் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கேரளாவில் பிரபல திருடனாக அறியப்படக்கூடிய பூவார் பகுதியை சேர்ந்த வர்கீஸ் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெறும் 12,000 ரூபாய் பணத்தை மட்டுமே தாம் திருடிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். இதனால் சுபலலிதா மீது சந்தேக பார்வை திரும்ப 22 சவர நகை திருட்டு என்று அவர் பொய் கூறியது தெரியவந்தது. குற்றவாளியை பிடிக்கும் போது 22 சவர நகையை கூடுதலாக போலீசார் வாங்கி தருவார்கள் என்ற ஆசையில் அவ்வாறு தெரிவித்ததாக விசாரணையில் சுபலலிதா கூறியுள்ளார். இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமண விழாவில் நடைபெற்ற மோதலுக்கு பழிவாங்கும் வகையில் நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சிதான் இது. நீலகிரி மாவட்டம் வண்டிச்சோலை பகுதியை சேர்ந்த நிதிஷ் ஹார்ட்வேர் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையை வைத்துள்ளார். நிதிஷின் அத்தை மகளுக்கு நேற்று முன்தினம் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த விழாவில் பழைய அருவங்காடு பகுதியை சேர்ந்த மணமகனின் உறவினர்கள் நடனமாடிக் கொண்டிருந்தனர். அப்போது பாடலை நிதிஷ் ஆஃப் செய்ததால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நிலையில் நிதிஷை ஒரு கடையில் வைத்து மணமகனின் உறவினர்கள் தாக்கியுள்ளனர். இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகா கும்பமேளாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா நிகழ்வு வரக்கூடிய 26ஆம் தேதி நிறைவடைகிறது. கும்பமேளாவில் 35 கோடிக்கும் அதிகமானோர் இதுவரை புனித நீராடியுள்ளனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அமைச்சர்கள், பிரபல தொழிலதிபர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் புதன்கிழமை காலை 11 மணி முதல் 11:30 மணிக்குள் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜ் செல்வதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன.